ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் நான் சேவ் வித் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் சாப்டர் 3 பார்ட் 3. சாப்டர் 2 அண்ட் பார்ட் 3. ஓகே காய்ஸ், ஸோ லெட்ஸ் கண்டினியூ தி வீடியோ. நம்ம என்ன பார்த்துருந்தோம், ப்ராடக்ட் அண்ட் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்துருந்தோம் கரெக்டாக. ஸோ அதில் வந்து 2 டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியாச்சு, கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள். நவ் வி மூவ் ஆன் டு த வேல்யூ செயின் அனலைசிஸ். வேல்யூ செயின் அனலைசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ இதில் 2 செக்மெண்ட்ஸாக நம்ம வந்து பிரிக்கலாம். சரியா, ஒரு வேல்யூ செயின் அனலைசிஸ் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம 2 செயினாக வந்து பிரிக்கலாம். என்னது வேல்யூ செயின் அனலைசிஸ்னால் என்ன நீங்கள் சொல்கிறீங்க? ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும், ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும். ஓகேவா, ஸோ ப்ராடக்டுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம், ப்ராடக்டுடைய லைஃப் சைக்கிள் பார்த்தோம், இட்ஸ் ஓகே எனஃப். பட் இண்டஸ்ட்ரின்னு வரப்போ நம்ம நிறைய அனலைசிஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, ஸோ அது என்ன ஆர்டரில் பண்ணணும், எப்படிலாம் இருக்கும் அது அப்படின்னு தான் இந்த வேல்யூ செயின் அனலைசிஸில் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம 2 செக்மெண்ட்ஸாக பிரிக்கலாம், ப்ரைமரி அண்ட் செகண்டரி அப்படின்னு சொல்லி 2 செக்மெண்ட்டாக வந்து என்ன பண்ணலாம், பிரிக்கலாம். சரியா, ஓகே. ஸோ இப்போது அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த வேல்யூ செயின் அனலைசிஸில் இருக்க 2 செக்மெண்ட்ஸ் அப்படின்னா, நான் கொஞ்சம் ஃபன் பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காகவும் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஐயோ மிஸ் அப்படின்னு ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது ஐயோ மிஸ்ஸு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட்ரிக்கு ஃபஸ்ட்டு ப்ரைமரிக்கு அது, செகண்ட்ரிக்கு என்னென்னா பிடி மிஸ் பார்த்து ஹாய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா, ஓகே. ஸோ எதுக்கு இது அப்படின்னு பார்த்தோன்னா, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான். நம்ம எப்போவுமே கொஞ்சம் கிரிஞ்சாக தானே பண்ணுவோம், ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இதுக்கு தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஐயோ மிஸ்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, இன்பவுண்ட் லொஜிஸ்டிக்ஸ், ஓ ஃபார் ஆப்ரேஷன். ஓகேவா, இன்னொரு ஓ ஃபார் அவுட்பவுண்ட் லொஜிஸ்டிக்ஸ், இன்னொரு ஓ ஃபார் அவுட்பவுண்ட் லொஜிஸ்டிக்ஸ். மிஸ்ஸில் இருக்க எம்மும் எஸ்ஸும் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா, மார்க்கெட்டிங், சேல்ஸும் சர்வீஸஸும். ஓகேவா, ஓகே. ஸோ இதுதான் வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஐயோ மிஸ்ஸு, அப்புறம் பிடி மிஸ் பார்த்து ஹாய் சொல்லியாச்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் என்னத்துக்கு படிச்சுட்ருக்கோம், வேல்யூ செயின் அனலைசிஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக படிச்சுட்ருக்கோம். ஸோ ஐயோ மிஸ்ஸில் என்னென்ன வரும், இன்பவுண்ட் லொஜிஸ்டிக்ஸ், ஆப்ரேஷன்ஸ், அவுட்பவுண்ட் லொஜிஸ்டிக்ஸ். ஓகேவா, அண்ட் தென் மார்க்கெட்டிங் சர்வீஸ், மார்க்கெட்டிங் சேல்ஸ் அண்ட் நார்மல் சர்வீஸ். ஓகே, ஸோ இன்பவுண்ட் லொஜிஸ்டிக்ஸ்னால் என்ன? இன்பவுண்ட் லொஜிஸ்டிக்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, அவங்க வேர் ஹவுஸில் இருக்கிற ப்ராடக்டை ஸ்டோர் பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறது, இந்த விஷயந்தான். ஓகே, வேர் ஹவுஸ் அப்படின்னா ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, இந்த கிடங்குன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க ப்ராடக்ட்லாம் ரெடி பண்ணி இதில் தான் வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க, எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும். சரியா, ஸோ இந்த வேர் ஹவுஸ்க்குள்ளேயே என்னத்தையும் ரிசீவ் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறது, இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இன்பவுண்ட் லொஜிஸ்டிக்ஸ். இதை வந்து அனலைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த இன்புட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ஃபைனல் ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. எதில்? ஆப்ரேஷனில். ஓகேவா, இன்புட் எல்லாமே ஃபைனல் ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. எங்கன்னா ஆப்ரேஷனில். ஓகே, அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸில் என்ன, அவ்வளோதான், ஃபைனல் ப்ராடக்ட் இங்கே ரெடி ஆயிடுச்சு. ஸோ அது எல்லாமே கலெக்ட் பண்ணி அந்த ஃபினிஷ்டு குட்ஸை மாற்றி அது எல்லாத்தையும் எங்கே பண்ணுறாங்க, கஸ்டமர் சர்வீஸ்க்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ அதை எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்குறது, மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதை பார்த்து நம்மளுக்கு சர்வீஸில் என்ன ஆகும், நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க. அந்த கஸ்டமரை தக்க வச்சுக்கிறதுக்காக நம்ம பண்ணுறது தான் இந்த சர்வீஸ். என்ன பண்ணுவாங்க சர்வீஸில், இந்த மாதிரி நீங்கள் கேரண்டி கொடுக்கறது, உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா சொல்லுங்கள், நாங்கள் வந்து தம்பி வந்து சர்வீஸ் பண்ணி தரோம் அப்படின்லாம் சொல்லுவாங்களே. ஸோ அதுதான் வந்து இந்த சர்வீஸ். ஓகேவா, ஸோ இதுதான் என்னதுன்னா ஐயோ மிஸ். வேல்யூ செயினில் ப்ரைமரி இருக்கிறது என்னது, ஐயோ மிஸ். ஓகே, ஸோ இன்பவுண்ட் லொஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது வேர் ஹவுஸில் ஸ்டோர் பண்ணுறது, ஆப்ரேஷன் வந்து இன்புட் அவுட்புட்டாக மாற்றுறது, ஃபினிஷ் குட்ஸாக. ஸோ அவுட்பவுண்ட் லொஜிஸ்டிக்ஸ் ஃபினிஷ்டு குட்ஸாக இருக்கிறத வந்து கஸ்டமர்கிட்ட போய் சேர்க்குறது, மார்க்கெட்டிங் சேல்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கஸ்டமரை வந்து அட்ராக்ட் பண்ணுறது, சர்வீஸ் கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமும் அவங்களுக்கான சர்வீஸ் நம்ம அவங்கள்ட்ட மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறது. இதுதான் என்னது ப்ரைமரி. அண்ட் தென் செகண்டரின்னு வரப்போ இந்த பிடி மிஸ் பார்த்து ஹாய் சொன்னது ஒன்றும் இல்லை, இந்த பிடியும் ஹாய் மட்டும் தான் எடுக்க போகிறோம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஓகேவா, ஓகே. ஃபார் ப்ரீபி அப்படிங்கிறது ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். என்னென்ன ரிசோர்ஸஸ், ஓகே, ஸோ என்னென்ன வழியிலேருந்து வருது அப்படிங்கிறத ப்ரொக்யூர்மெண்ட்டை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இந்த மாதிரிலாம் டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாகவும் நம்மளுடைய அனலைசிஸ் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஹெச்ஆர், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள ரெக்ரூட் பண்ணுறதா இருக்கட்டும், ட்ரைனிங் பண்ணுறதா இருக்கட்டும், மானிட்டர் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ என்ன ஒரு பர்சன்ஸ் வச்சு நம்ம அந்த கம்பெனியில் ரன் பண்ணியிருந்தாலும், இண்டஸ்ட்ரியில் ரன் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்கள வந்து கரெக்டான ப்ராப்பரான முறையில் நம்ம வந்து ரெக்ரூட், ட்ரைனிங் அண்ட் மெயின்டைன் வந்து பண்ணணும். ஃபைனலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறப்போ இந்த கம்பெனியுடைய ஸ்ட்ரக்சரை குறிக்குது. ஸோ இட் ஷுட் பி வெரி யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட். ஓகே, இதுதான் வந்து என்னென்னா ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரியில் நம்ம பார்க்க வேண்டிய டாபிக்ஸ். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு
ஸோ நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்தாச்சு. ஸ்ட்ராட்டஜிக் அனலைசிஸில் வந்து பார்ட் 2 நம்ம பேஜில் வந்தாச்சு. ஓகேவா? ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா பேலன்ஸ் இருக்க ரெஸ்ட் ஆஃப் த 3 டாபிக்ஸ் வந்துருக்கு. ஓகே, ரெஸ்ட் ஆஃப் த 3 டாபிக்ஸ் வந்துருக்கு. ஓகே, என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன நம்ம பார்த்துடலாம் அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரி அண்ட் என்விரான்மெண்ட். இது ரொம்ப 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 பிக்கான ஒரு டாபிக். ஸோ இதுக்கான செப்பரேட் வீடியோ வந்து நான் லாஸ்ட் வீடியோ 4th வீடியோவாக வந்து இதை பார்த்துடலாம். சரியா? என்ன பண்ணலாம், 4th வீடியோவாக அதை பார்த்து முடிச்சிடலாம். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு இப்போது இதில் இருக்கிற பேலன்ஸ் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 4P இருக்கு இல்லையா? ஹியர். ஸோ 4P வந்து என்ன குறிக்குது? ஸோ இந்த மார்க்கெட் அண்ட் கஸ்டமரில் 4P அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா ஒன்றும் இல்லை, ப்ராடக்ட்டு, ப்ரைஸு, ப்ளேஸு, ப்ரமோஷனை குறிக்குது. அவ்வளோதான். ஓகேவா? ப்ராடக்ட், ப்ரைஸ், ப்ளேஸ் அண்ட் ப்ரமோஷன் இந்த தான் வந்து என்ன குறிக்குது அப்படின்னா இந்த 4P வந்து குறிக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஓரியன்டேஷன். ஸோ இது என்னது? இதுவும் அது ரிலேட்டடான விஷயந்தான். ப்ராடக்ட்டு, ப்ரொடக்ஷன் அண்ட் தென் வந்து சேல்ஸு அண்ட் தென் கஸ்டமர் அண்ட் மார்க்கெட். ஸோ இந்த மாதிரியான ஓரியன்டேஷன் பிஸ்னஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல அவங்க வந்து குறிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஓரியன்டேஷன் பிஸ்னஸ் ரிலேட்டடாக அவங்க சொல்ல வர விஷயங்கள் இதெல்லாம் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது நம்மளுக்கு மார்க்கெட் அண்ட் கஸ்டமரில்? ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கிறது கஸ்டமர் அண்ட் எலமெண்ட்ஸ், கஸ்டமர் அண்ட் பிஹேவியர் எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எப்படின்னா ஸோ இந்த பார்ட்ஸாக வந்து நம்மளுக்கு பெரிய. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு வரப்போ என்னென்ன மூலமாக வந்து கஸ்டமர் எக்ஸ்டர்னலாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்மள்ட்ட வாங்க வருவாங்க? அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஓகேவா? அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது மூலமாக, ஒரு சோஷியல் மீடியா மூலமாக நம்மளுக்கு வருவாங்க, சோஷியல் நார்ம்ஸ் மூலமாக, இல்லை இங்கே போய் வாருங்க, நான் இந்த கம்மல் வாங்கினேன்டி நல்லா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுறது மூலமாக போய் வாங்குவாங்க. ஓகேவா? ஸோ அப்போது இது நம்மளுக்கு வந்து 2 குரூப்பாக வந்து நம்மளுக்கு பிரியுது இந்த அனலைசிஸ் பண்ணுறப்போ. எப்படின்னா ஒன்று கம்பெனியோட எஃபர்ட் தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது. இன்னொன்று என்விரான்மெண்ட் எலமெண்ட், அதாவது ரெக்கமெண்டேஷன், இது மூலமாக வந்து பரவுறது. ஓகேவா? அப்போ 2 குரூப்பாக நம்மளுக்கு இந்த எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் பிரியுது. இப்படி தான் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த கஸ்டமர் பிஹேவியர் எலமெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ்னு பார்த்தோன்னா மனரீதியாக சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கே அதை வாங்கணும்னு தோணும், இல்லை ஒரு மோட்டிவேஷனல் ஆட்டிடியூட்ஸ் வந்து க்ரியேட் ஆகும், நம்ம அதை வாங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போது இன்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸும் இதில் வந்து அதாவது இதில் வந்து அட்டாச் ஆகுது. நெக்ஸ்ட் திங் டெசிஷன் மேக்கிங். டெசிஷன் மேக்கிங். ஸோ இந்த டெசிஷன் மேக்கிங்கில் என்ன எலமெண்ட்ஸாக ஏன் இது வந்து எலமெண்ட்ஸாக வந்து கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் திங் அவங்களுக்கான டெசிஷன் மேக்கிங்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் அதை முடிவு பண்ணுறது அந்த கஸ்டமர்ஸ் தான். அப்போது எப்படி அதை வந்து டெசிஷன் மேக் பண்ணணும், ஃபஸ்ட்டு அதுக்கான ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. எதுக்கு இந்த ப்ராப்ளம், எதுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் ஆணுச்சு, ஸோ எதுக்காக நம்ம இதை வந்து வாங்கணும் அப்படிங்கிற அதை ஃபஸ்ட்டு ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அதை மாதிரி என்னென்னலாம் வந்து வாங்க முடியும் அல்டர்னேட்டிவான்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த விஷயம்லாம் வாங்கினா என்னென்ன நம்மளுக்கு பாசிட்டிவ், இந்த விஷயம் வாங்குறதுனால என்னென்ன நம்மளுக்கு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து ரிசீவ் பண்ணுறாங்க, சீக் பண்ணுறாங்க. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரோஸ் அப்படிங்கிறப்போ இட்ஸ் பாசிட்டிவ் திங், கான்ஸ் அப்படிங்கிறப்போ இட்ஸ் நெகட்டிவ் திங், டிமெரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு எது வந்து அதிகமாக நம்மளுக்கு பெனிஃபிட் வருதோ அந்த ஃபைனல் சாய்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ இப்படி தான் ஒரு டெசிஷன் மேக்கிங் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம்காக அது வாங்குகிறோம் அண்ட் தென் அதுக்கான அல்டர்னேட்டிவ் லிஸ்ட் என்னென்ன இருக்குது, ஸோ அந்த லிஸ்ட்டுக்கான என்னென்ன விஷயம்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் நெகட்டிவாக இருக்குது. ஸோ பாசிட்டிவாக இருக்க விஷயத்தில் ஃபைனல் சாய்ஸ் மேக் பண்ணிவிட்டு போகலாம். நெக்ஸ்ட் திங் போஸ்ட் டெசிஷன் ப்ராசஸ். இது என்னது போஸ்ட் டெசிஷன் ப்ராசஸ்? ஒரு டெசிஷன் எடுத்திருப்பாங்க, அதை பர்ச்சேஸ் பண்ணிவிடுவாங்க. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம திரும்பவும் இதை வாங்கலாமா, ரெக்கமெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் இந்த போஸ்ட் டெசிஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன எதில் கவர் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் அண்ட் கஸ்டமரில் கவர் ஆகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா காம்படேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. காம்படேட்டிவ் ஸ்ட்ராட்டஜினா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்ம வந்து அடைய போகிறோம். ஸோ நம்ம ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறதுல நம்மளுக்கு போட்டியாளராக நிறைய பேர் வருவாங்க. பட் அதெல்லாம் எப்படி எதிர்த்து சமாளிக்கணும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணுறது தான் இந்த காம்படேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. அப்படின்னு அனலைஸ் பண்ணுறது தான் என்னது இந்த காம்படேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் மேம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ஃபஸ்ட்டு 2 க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அண்ட் தென் வந்து இந்த காம்படேட்டிவ் லேண்ட்ஸ்கேப், அதாவது இந்த காம்படேட்டிவ் லேண்ட்ஸ்கேப் அடையிறதுக்கான ஸ்டெப்ஸு, ஸோ அதை எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் தென் கீ சக்ஸஸ் ஃபேக்டர்ஸ் பற்றி இருக்குது. ஓகேவா? ஸோ 3 டாபிக்ஸ் தான் இருக்குது. அண்ட் தென் ஃபைனலி
என்ன நம்ம பார்ப்போம் அப்படின்னா இந்த மாதிரி இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ அதை ஒரு கதை மூலமாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. நான் அப்படி தான் நானும் என் ஃப்ரெண்டும் அப்படி தான் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டோம் கதை மூலமாக. ஓகே. ஓகே. இந்த மாதிரி வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு திங் என்ன இருக்குது அப்படின்னா 2 க்ரைட்டீரியா. ஓகே. 2 க்ரைட்டீரியா. ஒரு காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ண போகிறீங்க, வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2 க்ரைட்டீரியாஸ் இருந்தே ஆகணும். என்ன? ஃபர்ஸ்ட்டு காம்படிட்டிவ் அட்வான்டேஜை வந்து க்ரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னால் என்ன மேம்? காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்னா காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது மக்கள் மனசில் இந்த கடையா சூப்பர்ப்பா செம்மையாக இருக்கும், வாங்க இதுக்குள்ளே போய் வாங்கலாம் அப்படி சொல்கிறது. ஓகேவா? ஒரு டெக்ஸ்டைல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி போத்தீஸா, சென்னை சில்க்ஸா, ஆமாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் மனசில் ஒரு விஷயம் பதியுது இல்லையா? அப்போது அது ஒரு பர்சனாக, ஒரு ஹியூமன்ஸாக, ஒரு பீப்புள்ஸ் கஸ்டமராக அவங்க கொடுக்குற வேல்யூ தான் என்னது? காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். அதை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கணும். அதை நம்ம க்ரியேட் பண்ணாமல் நான் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் அது வேஸ்ட். அதை க்ரியேட் பண்ண காம்படிட்டிவ் அட்வான்டேஜை நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். என்ன பண்ண தெரிஞ்சிருக்கணும்? ப்ரொடெக்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். இதுதான் என்னது? 2 க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப்க்கான எப்படி நம்ம ஸ்டெப்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன ஃபஸ்ட்டு அது சொல்லுங்கள். ஓகே. ஃபஸ்ட்டு திங் நம்ம இங்கே வந்து ஒரு கடை வச்சுருக்கோம். ஒரு கதை மூலமாக ஞாபகம் வச்சுப்போமா? ஓகே. நம்ம வந்து இங்கே வந்து கடை வச்சுருக்கோம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு கடை வந்து வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு எதிர்த்தாப்புல என்ன பண்ணியிருக்கோம்? இன்னொருத்த குட்டி கடை போட்டான். சரியா? இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம இந்த காம்படிட்டர் யார் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? காம்படிட்டர் யார் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு இவன் என்ன பண்ணணும்? நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப். இவன் என்ன பண்ணணும்? நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த காம்படிட்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறோம், ஐடென்டிஃபை த காம்படிட்டர் அண்ட் தென் அண்டர்ஸ்டாண்ட் த காம்படிட்டர். நெக்ஸ்ட் திங் இவனோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் என்னது? தேர்ட் ஸ்டெப். ஓகேவா? இவனோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். டிட்டர்மைன் த காம்படிட்டர் ஸ்ட்ரென்த். டிட்டர்மைன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த காம்படிட்டர் தான் வந்து நமக்கு தேர்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் திங் இவனோட வீக்னஸ் என்னன்னு நம்ம பார்க்கணும். அதான் வந்து என்ன அப்படின்னா ஃபோர்த்து ஸ்டெப். ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர் தான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு அவன் யாருன்னு பார்த்தோம், அப்புறம் அவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், அப்புறம் அவன் ஸ்ட்ரென்த்தை பார்த்தோம், அப்புறம் வீக்னஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ஃபிஃப்த்தாக என்ன பண்ண வர விஷயம்னா இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ண இந்த 4 விஷயத்தையும் ஒன்றா சேர்க்க போகிறோம். புட் ஆல் த இன்ஃபர்மேஷன் டுகெதர். அதான் வந்து ஃபிஃப்த் ஸ்டெப். எதுக்காக? இப்போ இவன் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இவனோட எல்லா விஷயமும் நம்ம பார்த்துட்டு நம்ம எப்படி இவனை விட நம்ம பெருசாக வளரலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐடென்டிஃபை த காம்படிட்டர் அண்ட் தென் செகண்ட் ஸ்டெப் அண்டர்ஸ்டாண்ட், அதாவது அந்த காம்படிட்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப் determine the strongness, அதாவது strength of the competitor, and then fourth என்னது? determine the weakness of the competitor, and then fifth என்னது? put all the information together. ஓகேவா? எதுக்கு? நம்ம வந்து எப்படியா இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக. ஓகேவா? இதுதான் வந்து என்னது அப்படின்னா இந்த காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப்க்கு அதுக்கு வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயம். ஓகே. ஸ்டெப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். identify the competitor, understand the competitor, and the strength of the competitor, weakness of the competitor, put all the information together. Okay guys, rest of the things we will see in the next video. Okay, stay tuned guys. Until then, this is Shweta signing off. Thank you.